நேயர்களுக்கு வணக்கம். தல அப்படின்னு சொல்லலாமா? இல்ல பத்மபூஷன் அஜித்குமார் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல. 2மே நல்லா தான் இருக்கும். ஆ ஆனா ஒரு பதபதப்புல இருப்பாங்க அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்கள், தல ஃபேன்ஸ். ஏன் அப்படின்னா, இன்று மதியத்திலிருந்தே செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சென்னை அப்பல்லோவுல நடிகர் அஜித்குமார் அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு சில ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்திகள் தான் வந்திருக்கு. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அப்பல்லோ தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, இல்ல அஜித் அவர்களுடைய மனைவி ஷாலினியோ, இல்ல அவங்க குடும்பம் சார்ந்த எந்த அஃபிஷியலான அறிவிப்பும் வராத பட்சத்துல, செய்திகள்ல வெளிவர செய்திகள பார்த்து ஒரு அச்சத்துல வந்து அவங்க இருந்திருப்பாங்க. ஆ இந்த இத பத்தியும் அஜித்த சுத்தி பரப்பக்கூடிய அஜித்குமார் அவர்கள சுத்தி பரப்பக்கூடிய நெகட்டிவிட்டி, முன்னாள் நடிகையின் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் தாண்டி, அ அஜித்குமார் அவர்களுடைய ஆங்கில சேனலுக்கு, இந்தியா டுடே சேனலுக்கு அவர் குடுத்திருக்கிற பேட்டி பத்தியும் இந்த வீடியோல பேச போறோம். வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அஜித்குமார் அவர்களுடைய உடலுக்கு என்ன ஆச்சு? ஏன் அவரு சென்னை அப்பல்லோல அட்மிட் ஆயிருக்காரு? என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு? அப்படிங்கிறத அவருடைய ரசிகர்களுக்கு முதல்ல சொல்லிடலாம். அ என்ன அப்படின்னா, முதல்ல அ அஜித்குமார் அவர்களுக்கு பரப்பப்பட்ட ஊடகங்கள்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா, அஜித்குமார் அவர்கள் பத்மபூஷன் விருது பெற்றுட்டு அவங்க சென்னை திரும்பும்போது, சென்னை ஏர்போர்ட்ல செய்தியாளர்கள் எல்லாருமே அவர வந்து சூழ்ந்துட்டு, அவர்ட்ட பேட்டி கேட்டாங்க. மைக்க நீட்டி இது பண்ணும்போது, அவர் வந்து பேட்டி குடுக்குற மனநிலையில இல்ல. அவரு ரொம்ப நாட்களாவே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாகவே அவர் மீடியாவ தவிர்த்துட்டு வராரு. பட லான்ச்சிங்கு, இல்ல ஆல்பம் ரிலீசிங்கு, பாடல் வெளியீட்டு விழா, இல்ல பட பூஜை விழா எதுலயுமே அவர் கலந்துக்கிறது இல்ல. அதற்கு பின் கசப்பான பல சம்பவங்களும் இருக்கு. அவர் மனதுல பட்டத வெளிப்படையா பேசினதுனால அவர் பல்வேறு விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டாரு. அதற்கு பிறகு தான் இந்த மௌனம். அதுவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அட்வைஸால தான் இந்த மாற்றம் அப்டின்லாம் வந்து ஆ முன்னாள் அதாவது மூத்த சினிமா விமர்சகர்கள் வந்து லைக் பிஸ்மி சார் மாரி போன்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அ, ஆ சரி. இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் விஷயம். இது என்னாச்சு அப்டின்னா, அஜித் அவர்கள் வந்து இந்த மாரி ஸ்ப ஏர்போர்ட்ல பிரஸ் பீப்பிள் வந்து சந்திக்க முற்பட்டபோது, அ பேட்டி கேட்க முற்படும்போது ஒரு சின்ன தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. அதுல வந்து அவருக்கு கால்ல சிறு காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தான் வந்து அப்பல்லோ போயிருக்காரு அப்படின்னு ஒரு செய்திய வந்து ஊடகங்களே வெளியிட்டாங்க. ஊடகங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். என்ன அப்டின்னா, ஒரு சிறு காயம் ஏற்பட்டிருந்தா, அங்கேயே அவர் முகத்திலயாவது ஏதாவது ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கும். இல்ல அவர் மேனேஜராவது, அவருடைய ஆதரவாளர்களாவது பதறியிருப்பாங்க. அங்க எதுவுமே நடக்கல. அப்படியே சிறு காயம் ஏற்பட்டா கூட, ஒரு டாப் ஸ்டாரா இருக்கக்கூடிய அஜித்குமார் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா, அது செய்தியாக பரப்பப்படும். அப்படிங்கும்போது, அவர் வீட்லயே சின்ன ட்ரீட்மெண்ட் ஏதாவது டாக்டர வர வச்சு பண்ணியிருப்பாங்க. இது எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது, யோசிச்சு இந்த செய்திய வெளியிட்டிருக்கணும். நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ஆஞ்சியோ டெஸ்ட் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆ இத வந்து அந்த டெஸ்ட்ல எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஆஞ்சியோ டெஸ்ட்க்கு பிறகு அவருக்கு ஒரு பிளாக் கூட இல்ல அப்படிங்கிறது தான் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டெஸ்ட் வந்து அவருடைய ஒரு அச்சத்தினால, அவருக்கு ரொம்ப நாளா தோணிட்டு இருந்த ஒரு விஷயத்தால பண்ணிக்கணும், பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணிட்டு இருந்த விஷயத்தால பண்ணப்பட்டதாகவும் உறுதியான தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆ அனீரிசம் அப்படின்ற ஒரு 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 சிறிய நோய் தாக்குதலுக்கு அ அஜித்குமார் அவர்கள் உள்ளாகியிருக்காரு. கொஞ்ச நாட்களாகவே அந்த பிரச்சனை வந்து அவருக்கு இருக்கு. அப்படிங்கிறதும் வந்து நமக்கு அப்பல்லோவிடமிருந்து இன்றைக்கு அவர் எடுத்துக்கொண்ட ட்ரீட்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைச்சக்கூடிய ஒரு தகவல். அனீரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. டாக்டர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கும்போது, நம்ம இத ஒரு டாக்டர்ட்ட என்குயரி பண்ணும்போது, அ மூளை அல்லது இதயத்தில் உள்ள இரத்த தமனிகள் அல்லது இரத்த நாளம், ஆ மூளைக்கு அருகில் உள்ள, ஆ இல்ல மூளையில பாதுகாப்பான, அ அதாவது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இல்ல ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய இரத்த தமனிகள் அல்லது இரத்த நாளம் இருக்கும் இல்லையா? அதனுடைய சுவர்கள்ல ஒரு சிறு வீக்கம், இல்ல சின்ன பலூன் மாதிரியான சின்ன சின்ன வீக்கங்கள். அதுதான் வந்து அந்த ஒரு பாதிப்பு. அதுதான் வந்து அனியூரிசம் அப்படின்னு சொல்றாங்க. அ இந்த பாதிப்பு வந்து அதனுடைய எண்ட் வந்து ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும். அத வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்ல கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படின்னு அதுக்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுது. இப்படி ஒரு பிரச்சனை வந்து அஜித்குமார் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதோட இதோட சேர்த்து ஆஞ்சியோ சிகிச்சை அவருக்கு செஞ்சுக்கணும் அப்படின்னு தோன்றதுனால, அவரா செஞ்சுக்கிறதுக்காக ஆஞ்சியோ டெஸ்டும் எடுத்திருக்காங்க. பட் அதுல வந்து இதயத்துல எந்த அடைப்பும் இல்ல அப்படிங்கிறது தான் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்கு. இந்த டெஸ்ட்டுகளுக்கு பிறகு அவர் வந்து ஒரு ரெஸ்ட்ல இருக்காரு. பல்வேறு அலைச்சல், கார் ரேஸ் அது இதுன்னு அலைச்சல், அதுக்கு பிறகு இந்த
பூஷன் விருது பெற்றுட்டு அப்புறம் சென்னை வந்தாரு. இந்த மாதிரியான அலைச்சல்கள் பிளஸ் வந்து ஜெனரல் டெஸ்டா கூட இருக்கலாம். அவர் 50 வயதை கடந்துட்டாரு. அதற்கு பிறகு இந்த ஆன்ஜியோ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க உறுதியா. அது போக இந்த அனியூரிசம் அப்படிங்கிற பாதிப்பும் வந்து அஜித்குமார் அவர்களுக்கு இருக்கு. சரி. நடிகர் அஜித்குமார், பத்மபூஷன் அஜித்குமார் அவர்கள் இந்த 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 பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் 100% விடுபட்டு பூரண நலத்தோடு அவர் வந்து மீண்டும் அவருக்கு பிடிச்ச மாதிரியான சினிமா, கார் ரேஸ், பைக் ரேஸ் இந்த மாதிரியான அவருக்கு ரொம்ப விருப்பமான விஷயங்கள்ல ஈடுபட்டு 100 வயசு கடந்து வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரேயர்ஸாவும் இருக்கு. நம்ம அச்சப்படுற அளவுக்கு, நீங்க பயப்படுற அளவுக்கோ, இல்ல நான் பயப்படுற மாரியோ எந்த பெரிய விஷயங்களும், பெரிய ஆபத்தும் அவருக்கு இல்ல அப்படிங்கிறதையும் 200% நம்ம இங்க பதிவு பண்ணிறோம். இந்த வீடியோவ யாருமே நெகட்டிவா பார்க்க வேண்டாம். பாசிட்டிவான வீடியோ தான் இது. சரி, இதை அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நடிகை ஹீரா வந்து நெறைய பேருக்கு கனவு கன்னியா இருந்த ஒரு ஹீரோயின் தான் அவங்க. சில படங்கள் நடிச்சாலும் ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப மாடர்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப ம சில படங்கள் நடிச்சாலும் ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாரி கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. அஜித் அவர்களுடையும் நடிச்சிருக்காங்க. அஜித் சமீபத்தில இன்றைக்கு ம சினிமா விமர்சகர் பிஸ்மி குடுத்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அந்த ஹீரா வந்து அவங்களோட ஒரு பக்கத்தில ஏதாவது செய்திகள பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பேர குறிப்பிடாம ஒரு நடிகர் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு. அப்போ வந்து அவர் அப்படி இருந்தாரு. இன்னைக்கு இவரு வந்து இந்த சேஞ்ச் ஆயி இப்படி நடிக்கிறாரு, நாடகம் போடுறாரு அப்படிங்கிற மாரியான விஷயங்கள பகிர்ந்திருக்காங்க இல்லையா? அத வந்து இந்த பிஸ்மி அவர்கள் உண்மை அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நான் வந்து அப்ப ரிப்போர்ட்டரா இருந்தேன். வந்து ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டரா இருந்தேன். நெறைய பத்திரிகைகளுக்கு வந்து நான் எழுதிக்கிட்டு இருப்பேன். நெறைய பிரேக்கிங் நியூஸா குடுத்துருக்கேன். அப்போ நடிகர் அஜித்துடைய அஜித்துக்கு வந்து 3 காதல் இருந்துச்சு. அப்போ 3வது காதலி தான் ஷாலினி அஜித்குமார். அப்போ அவங்களுடைய முதல் 2 காதலையும் சரி, ஷாலினி அஜித்குமார் காதலையும் சரி, நான் தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணேன். அப்ப வந்து பல பிரேக்கிங் நியூஸா வந்து பத்திரிகைகள்ல வந்து நான் எழுதினேன். நான் தான் வந்து அந்த செய்திய பிரேக் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப இருந்த அஜித் வேற. இப்ப இருக்கக்கூடிய அஜித் வேற தான். அவங்க கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காங்க. அஜித்குமார் அவர்கள தான் சொல்லியிருக்காங்க. வேற எந்த நடிகரையும் சொல்லல அப்படிங்கிறத அவரு வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. ஆ இத வந்து நான் வந்து ஃபேன்ஸ் கிட்டயே விட்டுர்றேன். உங்களுடைய விருப்பம். இந்த செய்திக்கு எப்படி ரியாக்ட் பண்றது? இத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? இல்ல இத வந்து கடந்து போறீங்களா? இல்ல இத வந்து ரியாக்ட் பண்றீங்களா? இல்ல வந்து விஜய் ரசிகர்களோட வேலை இது. பரப்பப்படுறாங்க. பொய்யான செய்திகள பரப்புறாங்க. அவர் பத்மபூஷன் விருது வாங்கிட்டனால இவங்க பொறுக்க முடியாம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற வாதங்களும் சோசியல் மீடியால வைக்கப்படுது. உங்ககிட்டயே விட்டுறலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேட்டி. அஜித் வந்து ஆரம்ப காலகட்டத்தில முதல் படம் அவருக்கு தெலுங்கு பட வாய்ப்பு தான் வந்திருக்கு. மாடலா இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு தெலுங்கு படத்தில தான் முதல்ல நடிச்சிருக்காரு. அதற்கு பிறகு தான் தமிழுக்கு வந்திருக்காரு. தமிழ்ல தமிழ்ல தான் இப்போ பல படங்கள் தொடர்ந்து தமிழ்ல தான் நடிச்சுட்டு இருக்காரு. வேறு மொழி படம் நடிக்கல அப்டின்னே சொல்லிடலாம். ஆ ஆனா அஜித்குமார் அவர்களுக்கு இந்த உச்சத்த குடுத்தது தமிழ் சினிமா தான், தமிழ் தான். அப்படி இருக்கும்போது, முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் மனசுல நெனச்சத எந்தவித கூச்சம், பயமும் இல்லாம மேடையில பேசிட்டு போயிருவாரு. அப்படி சில அரசியல் மேடைகள்லயும் பேசினதால அவர் வந்து பின்விளைவுகள சந்திச்சாரு. அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் அவருடைய அட்வைஸால அவர் வந்து அந்த மீடியால இருந்தே ஒதுங்கி இருந்தாரு. செய்தியாளர்கள் கிட்ட இருந்தே மீடியால இருந்தே ஒதுங்கி இருந்தாரு. அவர் நடிச்சிருக்கக்கூடிய படத்துடைய விழாக்களுக்கே வராதவர் தான் நடிகர் அஜித்குமார். அ அந்த அஜித்குமார் அவர்கள் 10 வருடம் கழிச்சு ஒரு பேட்டி தராரு. அதுவும் பத்மபூஷன் விருத பெற்றுக்கொண்டு பேட்டி தராரு அப்படிங்கும்போது, அத தமிழ் மொழிக்கு தானே குடுத்திருக்கணும். தமிழ் ஊடகங்களுக்கு தானே குடுத்திருக்கணும். தமிழ் ஊடகங்களையே ஏர்போர்ட்ல வச்சு நன்றி, நன்றி. எல்லாருக்குமே நன்றி, எல்லாருக்குமே நன்றி. விரைவில பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு, முதல் பேட்டிய ஆங்கில ஊடகத்துக்கு இந்தியா டுடே அப்படிங்கிற சேனலுக்கு குடுத்துட்டு வந்திருக்காரே! அப்படிங்கிறது நாளை முழுக்க கண்டிப்பா வந்து பேசுபொருளாகும். நம்ம இன்னைக்கே இந்த வீடியோவ பதிவிட்டுருவோம் அப்படிங்கிறதுனால சொல்றேன். இந்த பேட்டி வந்து இந்தியா டுடேல ஷார்ட் ப்ரமோ போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்ட் 2 போட்டிருக்காங்க. பார்ட் 1 என் கைக்கு கிடைக்கவே இல்ல. உங்களுக்கு கிடைச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. அந்த பேட்டியில அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு வீடியோவா நான் பதிவிடுறேன். சரி, அந்த பார்ட் 2ல நான் வந்து முழுதா பார்க்கல. ஆ என்ன பேசியிருக்காரு அப்டின்னா, என்னுடைய கனவுகள்ல வந்து நான் இப்ப தான் வந்து உண்மையாகிறது. அதில நான் பயணிச்சுட்டு இருக்கேன். யாரும் என்ன கனவுலேருந்து தட்டி எழுப்பிடக்கூடாது அப்டிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து நான் சினிமாக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு மெக்கானிக்கா இருந்தேன். ஜவுளி துறையிலலாம் வேலை செஞ்சிருக்கேன் அப்டிங்கிற மாரி அவருடைய விஷயங்களை எல்லாம் பகிர்ந்திருக்காரு. ஆ அ என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்டிங்கிறத அந்த வீடியோனோட முழு இத வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவா பதிவிடுறேன். நாளைக்கு காலை உங்களுக்கு பதிவிடுறேன். இன்னைக்கு வந்து அஜித் அவர்களுக்கு என்னாச்சு, என்னாச்சுன்னு பதறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்க்காக தான் இந்த வீடியோவ நான் பதிவிட்டேன்.
ஒன்லி பாசிட்டிவிட்டி மட்டுமே பார்ப்போமே. அன்றைக்கு அவர் அப்படி இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார் அப்படின்னு எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிறோம்னு வைங்களேன், அத மாத்திக்கிட்டு நம்ம வந்து சரி பண்ணி வாழ்றது இல்லையா? அந்த மாரி தான். என்னைக்குமே வந்து நெகட்டிவிட்டி பின்னாடியே போக வேணாம். பாசிட்டிவிட்டிய பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அ அரசியல்னு வரும்போது எல்லாரும் பண்ற தப்ப நம்ம கண்டிப்பா பேசுவோம். ஆ ஜென்யூனா அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் பேசும்போது இந்த மாரி ஃபாலோ பண்ணலாங்கிறது என்னோட பார்வை. உங்களுக்கு தப்பா இருந்தா நீங்க கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க. அஜித் அவர்களுக்கு ஒண்ணும் இல்ல. சில டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த நான் முன்னாடியே சொன்ன மாரி அனீரிசம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் போய்க்கிட்டு இருக்கு. அவரு விரைவில அதாவது நாளைக்கு அவர் டிஸ்சார்ஜ் ஆயி வீட்டுக்கு போயிருவார் அப்படிங்கிற தகவலும் இருக்கு. இல்ல இன்று நைட்டே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பில்ல. என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட்டோட நாளைக்கு நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.